ஆப்கி அதாலத்தில் கசலின் அரசன் குலாம் அலி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் கிளாசிக்கல் சங்கீதத்தின் மீது கவனம் செலுத்தவில்லை. உங்களுடைய சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிய வந்தது, உங்களுடைய அப்பா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா கிளாசிக்கல் மியூசிக் கத்து கொடுத்தாராமே. ஆமா, உண்மைதான். அப்ப நான் சின்ன பையனா இருந்தேன். ஒரு 8-9 வயசு இருக்கும். எனக்கு விளையாட ஆசையா இருக்கும். ஆனா அவரு என்ன உட்கார வச்சு பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. நீ சரியா பாடு அப்படின்னு. அப்படியே பாடும் பாரு. அப்ப என் பாட்டி, அதாவது என் கிராண்ட் மதர், அப்ப அவங்க கோவமா என்னோட அப்பா கிட்ட போய் சொன்னாங்க, இத பாரா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என் பேரனை போட்டு படுத்தாத அப்படின்னாங்க. பாட்டி சொன்னது சரியா போச்சுல்ல, நீங்க கிளாசிக்கலை விட்டுட்டு கசல் பக்கம் திரும்பிட்டீங்க. நான் கிளாசிக்கலை விட்டுட்டேன்லாம் சொல்லல. எனக்கு கிளாசிக்கல் ஞாபகம் இருந்ததுனாலதான் நான் கசலே பாடிக்கிட்டு இருக்கேன். கிளாசிக்கல் தெரிஞ்சவங்கனாலதான் கசல் பாட முடியும். ஆனா உங்களோட இப்ப நான் பாடின கசல், இதுக்கு முன்னாடி நான் பாடினது, அது சிவரஞ்சனி ராகம். அந்த ராகம் ஞாபகம் இருந்தாதான் இதை பாடவே முடியும். நீங்க இப்ப பாடுற கசல்ல அதுல கிளாசிக்கல் பேஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இந்த மாதிரி இப்படிதான் ஆரம்பிக்கும். பாபா க ரே க ரே சா நி த ரே சா சா பா க ரே க ரே சா நி த ரே சா த சா ரே க ம ம க த ம ம க ம க த பா க दिल में एक लहर से उठी है अभी. இது அதே ராகம் தான். நான் அதே ராகத்துல தான் பாடினேன். சர்க்கம் கிளாசிக்கல், பஹாடிங்கிறத இதோடைய ராகத்தோட பேஸே. பஹாடி ராகத்துல நான் சர்க்கம் பாடினேன். இந்த டிரான்ஸ்லேஷன்ல நான் இத பாட. ஆனா உங்களுக்கு கத்து கொடுத்தது தும்ரி தாத்ரா. ஆமா, அதையும் பாடுவேன். தும்ரியில தாத்ராவும் பாடுவேன். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, बरसन लागे सावन बूंदियां राजा तोरे बिन लागे ना मोरा जिया. அதாவது சொல்லப்போனா இது பீலு ராகம், சாயங்கால ராகம், அதாவது காஃபி தாட் ராகம் பீலு. இதுல தாத்ரா இருக்கு. நான் தாத்ராவை பாடியிருக்கேன். தும்ரி நீங்க பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். தாத்ரா, தும்ரி, கட்க, கஜ்ரி, தப்பா இதெல்லாம் செமி கிளாசிக்கல்ல வரும். இந்த மாதிரி. ஆனா கிரிட்டிக் அதாவது கசலும் பாத்தீங்கன்னா அது லைட் கிளாசிக்கல்ல தான் வரும். அதனாலதான் பல விமர்சகர் சொல்றாங்க, கசல் இதுக்கு முன்னாடி அரண்மனை மாதிரி இருந்தது, ரொம்ப மரியாதையாவும் ரெஸ்பெக்டாவும் இருந்தது. ஆனா குலாம் அலி சார் கசல ஒரு மாடர்ன் காலத்தை பிளாட் ஆக்கிட்டாருன்னு சொல்றாங்க. நான் பிளாட் எல்லாம் ஆக்கல, நான் அதையே தான் பாடிக்கிட்டு இருந்தேன். இருக்கிறதான் நான் இன்னும் அழகாகிட்டு இருந்தேன். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கசல, அதாவது நான் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாடுற கசல் எல்லாமே அதுல கொஞ்சம் ரிதம் ஆட் பண்ணேன், மக்கள் ரசிக்கிற மாதிரி. அதனால முதல்ல தபேலா கத்துக்கிட்டேன். அதுக்கு அந்த ரிதமோட ஒரு அழக சேர்த்துனேன். ஆனா நான் ஷாயரியில அப்படிலாம் பாடினதே இல்ல, அர்த்தமே இல்லாம பாடினதே இல்ல. இது வரைக்கும் நான் அப்படிதான். அதாவது நீங்க கைத்தட்டல் வாங்கறதுக்காக சொல்லுங்க, கசல ஒரு என்டர்டெயின் மாதிரி மாத்திட்டீங்க, அதாவது வேற மாதிரி. அது சரி. பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்வரத்தை ஆரம்பிச்ச உடனே கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே. இந்த கைத்தட்டல்ங்கிறது கசல்ல இருக்கிற ஒரு அழகான வரியிலிருந்து வரலாம், ஒரு நல்ல ஸ்வரத்துக்காக வரலாம், சில நேரம் எதுவுமே கேட்காமையே கூட அந்த கைத்தட்டல் வரலாம். ஆனா அது எனக்காக வர கைத்தட்டல் இல்ல. நான் காரணமே இல்லாம கைத்தட்டலை எதிர்பார்க்க மாட்டேன். இதோ இந்த மாதிரி. இந்த மாதிரி நான் ஆரம்பிச்சாலே கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இதோட விட்டுறாம அடுத்தடுத்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா குலாம் சார், நீங்க இந்த விஷயத்த உங்க பையனுக்கு கத்து கொடுக்கலையா? உங்களோட சின்ன பையன் சொல்லுங்க, அவருடைய அதிகமான இன்ட்ரெஸ்ட் ராக் அப்புறம் ஜாஸ் வெஸ்டர்ன் மியூசிக்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு பாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவன் சொல்லவே இல்லையே. அவன் இப்பதான் சமீபத்துல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பத்துல அதை பார்த்துட்டு எனக்கு அது ரொம்பவே கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், எப்படி இதுக்குள்ள வந்துட்டான், என் பக்கம் இழுத்தலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னும் அங்கதான் இருக்காரு. ஆமாமா, இருக்கான். இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் என்னோட பாட்டுக்கு தான் மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா என்னோட மூத்த பையனை பாத்தீங்கன்னா, அவன் பாடும்போது கசல் நல்லா இருக்கும், கிளாசிக்கலும் ரொம்ப நல்லா இருக்கும், தும்ரி தாத்ராவும் பாடுவான், நல்லா இருக்கும். நான் உங்க சின்ன பையனை பத்தி பேசிட்டு இருக்கேன், ராக் ஜாஸ். நான் மூத்த பையனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்.
நீங்க ஒரு கசல் பாடியிருந்தீங்க, மனசோட வலி நெருக்கமான வலி. ஆமா, சொல்லுங்க. அதே மாதிரி ஜெகதீத் சாரும் ஒரு பாட்டு பாடியிருந்தாரு, நான் இல்லை நீ இல்லை வேதனை ஆமா, இல்லை. ஆமா, ஆமா. அதாவது நீங்க சொல்ல நான் என்ன வர்றது சொல்ல வரேன்னா 2 டியூனுமே ஒண்ணுதான். ஆனா முதல்ல அது யார் வந்து பாடினாங்க? அதத்தானே ஆமா நீங்க சார். கேட்க விரும்புறீங்க. முதல்ல யார் பாடினாங்கன்னு. ஆமா இதை தான் நான் கேட்கணும். தெளிவா சொல்றேன். நான் வந்து 68ல அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணேன். இதுதான் என்னுடைய முதல் எல்பி கசல் ஆல்பம் 68ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு வலி, மனசோட நெருக்கம் அந்த பாட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த பாட்டும் இருந்தது. அதாவது அதுல வந்து பாத்தீங்கன்னா கேலிப் சாரோட பாட்டும் இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா காஜாமீர் சாரோட பாட்டும் இருந்தது. இரவு முழுவதும் தூக்கம் வரலங்கிறது, அது ஒரு மிகச்சிறந்த பாட்டு தான். அதுல இந்த பாட்டு இருந்தது, நீ எனக்கு சொல்லிக் கொடு எப்படி அழுவது என்று, நீ சொல்லிக் கொடு எப்படி மறப்பது என்று. இந்த மாதிரி பாட்டு அதுல இருந்தது. சோ இதெல்லாம் நான் 68ல பாடினேன். சோ ஜெகஜீத் அண்ணங்கிட்ட தான் கேட்கணும், முதல்ல அவர் பாடினாரா இல்ல நான் பாடினேன்.